அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வெட்டுச் சான்றுகள். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் 3 சங்கங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த இதில் வந்துட்டு அந்த 3 சங்கங்கள் இருந்தமைக்கான கல்வெட்டுச் சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சங்கம் இருந்ததை உறுதிப்படுத்துவது சின்னமனூர் செப்பேடு. அதாவது ஃபஸ்ட்டு 3 சங்கங்கள் இருந்தமைக்கான கல்வெட்டுச் சான்று எதில் கிடச்சிருக்கு அப்படின்னா சின்னமனூர் செப்பேட்டில் தான். இதனுடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பாருங்கள், மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வளர்த்தும் என்னும் வரிகள் சின்னமனூர் செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் இது சங்கம் இருந்தமைக்கான ஒரு சான்றாக கருதப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகத்தியர். தமிழை தந்தவர் அகத்தியர். அகத்தியர் பாராட்டப்படும் பெயர்கள்: சந்தன பொதிகையில் செந்தமிழ் வளர்த்தவன், கும்ப முனி, தமிழ் மொழிவன் அப்படின்னு அகத்தியர் பாராட்டுறாங்க. தலைச்சங்கம் மற்றும் இடைச்சங்கத்தில் இருந்தவர். அகத்தியர் தலைச்சங்கத்திலையும், அதாவது முதல் சங்கத்திலையும் இடைச்சங்கத்திலையும் வீற்றிருந்தவர். கம்பர் இவரை எப்படிலாம் புகழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் என்னும் அளப்பெரும் சலதி தந்தவன் அப்படின்னும், என்றும் உல தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான் என்றும் கம்பர் அகத்தியரை கூறுகிறார். அகத்தியர் எழுதிய அகத்தியம் 12 நூற்பாக்களை கொண்டது. இந்த அகத்தியம் முத்தமிழ் நூல் அப்படின்னும் வழங்கப்படுகிறது. முதல் சங்கத்தின் சிறந்த இலக்கண நூல் அகத்தியமாகும். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தின் மூல நூல் அகத்தியமாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தொல்காப்பியர். தொல்காப்பியரின் காலம் கிமு 300க்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. தொல்காப்பியருக்கு காப்பியன் அப்படிங்கிற பெயர் அவருடைய வம்சாவளியில் வந்தது அப்படின்னும், தொல் அப்படின்னா அடைமொழி, நம்ம சொல்லுவோம்ல பட்டப்பெயர்னு, அந்த மாதிரி அடைமொழி பெயராகவும் வந்தது தான் தொல்காப்பியர்னு ஆயிடுச்சு. ஆனால் இவரது இயற்பெயர் தெரியவில்லை. இவரது இயற்பெயர் திறன தாமாக்கினியார் என்பது இவரது இயற்பெயர் அப்படின்னு நச்சினார் கினியார் கூறுகிறார். ஆனால் அது உண்மையா என்று நம்மளுக்கு சரியாக தெரியலை. நெக்ஸ்ட்டு, அதங்கோட்டாசன் என்னும் பெரும் புலவர் தலைமையில் இவர் நூலை இடைச்சங்க காலத்தில் அரங்கேற்றினார். அதங்கோட்டாசன் அப்படின்னா இவரை விட பெரிய ஒரு புலவருடைய தலைமையில்தான் இவருடைய நூலான தொல்காப்பியத்தை அரங்கேற்றியிருக்காரு. நிலத்தர திருவிற் பாண்டியன் என்னும் மன்னனின் அவைக்களத்தில் தொல்காப்பியர் வீற்றிருந்திருக்கிறார். ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று பாயிரத்தில் பனம்பாரனார் இவரை பாராட்டுகிறார். நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. என்னென்னு பார்க்கலாம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். தொல்காப்பியம் 1600 நூற்பாக்களை கொண்டது. இதே மாதிரி அகத்தியம் பார்த்தோம். அகத்தியம் 12,000 நூற்பாக்களை கொண்டது. இந்த தொல்காப்பியத்தில் இருக்க ஒவ்வொரு அதிகாரமும், அதாவது எழுத்து, சொல், பொருள், இந்த 3 அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டதாக இருக்குது. அந்த எழுத்ததிகாரத்தில் இருக்க 9 இயல்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 1 நூன் மரபு, தொகை மரபு, மொழி மரபு, உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், பிறப்பியல், புணரியல், உருபியல், குற்றியலுகர புணரியல். இந்த 9ம் எழுத்ததிகாரத்தில் இருக்கிற 9 இயல்கள். அடுத்தது சொல்லதிகாரத்தில் இருக்க 9 இயல்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல். இந்த 9ம் சொல்லதிகாரத்தில் இருக்கிற 9 இயல்கள். நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியம் தமிழுக்கு உயிர் போன்றது என்று கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, டாக்டர் மா ராசமாணிக்கனார். அவர் தான் தொல்காப்பியம் தமிழுக்கு உயிர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.